நம்முடைய சந்தோஷம், மன நிம்மதி, வெற்றி எல்லாமே நாம மத்தவங்க கூட எப்படி பழகிறோம் அப்படிங்கறத பொறுத்துதான் இருக்கு. சில பேருக்கு எல்லா டோரும் ஓப்பன் ஆகும், சில பேருக்கு பேசிக் ரெஸ்பெக்ட் கூட கிடைக்காது. டிஃபரன்ஸ் எங்க தெரியுமா? ரிலேஷன்ஷிப் ஹேண்டில் பண்ற விதத்துல. உண்மையா சொல்லணும்னா மனித உறவுகள் ஒரு ஸ்கில் இல்ல, அது ஒரு ஆர்ட். அதை புரிஞ்சுக்கிட்டா உங்க வாழ்க்கை ஸ்லோவா சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எப்படி நம்ம வாழ்க்கையில ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்கா பில்ட் பண்றது, அதை குறிச்சு வேதத்துல என்ன சொல்லிருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறார்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுதான் எல்லா ரிலேஷன்ஷிப்க்கும் ஃபவுண்டேஷன். ஒரு 5 சீக்ரெட்டை நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். நம்பர் 1, மனித இயல்பை புரிந்து கொள்ளுதல். ஒவ்வொரு மனுஷனும் தன்னை ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சனா நினைக்க விரும்புறாங்க. செல்ஃப் எஸ்டீம் அல்லது சுயமரியாதை அப்படிங்கிறது ஒவ்வொருவர்கிட்டையும் இயல்பாகவே இருக்கும் ஒரு விஷயம். நீங்க ஒருத்தர்கிட்ட பேசும்போது அவங்கள தாழ்த்தி பேசினா அவங்க உங்க பேச்ச கேட்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா அவங்கள கனப்படுத்தினா அவங்க உங்க கூட க்ளோஸ் ஆவாங்க. உன்னை போலவே பிறனையும் நேசிப்பாயாக. நீங்கள் மரியாதையை எதிர்பார்க்கும் போது நீங்க மற்றவங்களுக்கு அதை கொடுக்கணும். அடுத்த முறை நீங்க ஒருத்தர்கிட்ட பேசும்போது உங்களுக்கு என்ன பிடிக்குங்கிறது இல்ல, அவங்க என்ன ஃபீல் பண்றாங்க அப்படிங்கறத யோசிச்சு பார்த்து பேசுங்க. நம்பர் 2, பாராட்டின் சக்தி. ஒரு ஸ்மால் ரியல் லைஃப் மூமெண்ட்டை நினைச்சு பார்க்கலாம். நீங்க ஒரு வேலை ரொம்ப எஃபர்ட் போட்டு பண்ணீங்க, ஆனா யாருமே அதை நோட்டீஸ் கூட பண்ணல. அந்த ஃபீலிங் என்ன தெரியுமா? நான் பண்ணினதுக்கு வேல்யூ இல்லையா அப்படிங்கிற ஒரு சைலன்ஸ் வரும் உங்களுக்குள்ள. ஆனா ஒருத்தர் சிம்பிளா சொல்றாங்க, நீங்க நல்லா பண்ணீங்க. அது ஒரு பெரிய சென்டென்ஸ் இல்ல, ஆனா அது உங்க நாளையே சேஞ்ச் பண்ணிடும். இதுதான் அப்ரிசியேஷனோட பவர். முகஸ்துதி வேணாம், ஃபேக்கா பிரைஸ் பண்ண வேணாம், ஆனா ரியலா அப்ரிஷியேட் பண்றதை மட்டும் நிறுத்தாதீங்க. சில நேரம் ஒரு ஸ்மைல், ஒரு தேங்க்யூ, ஒரு சூப்பரா பண்ணிருக்கீங்க, இதெல்லாம் சின்ன விஷயம் போல தோணலாம், ஆனா அது ஒருத்தருடைய ஹார்ட்ல பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணும். நீங்க நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுங்க. பேசும்போது ஒரு ஸ்மைல் வச்சு பேசுங்க. அவங்களோட பெயரை சரியா சொல்லி அழைங்க. அவங்க பண்ண நல்ல விஷயத்த ஓப்பனா சொல்லுங்க. உங்க ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ண நீங்க எந்த வார்த்தையை தேர்வு பண்றீங்க அப்படின்னு தீர்மானிச்சுக்கோங்க. ஒரு வார்த்தை ஒரு வாழ்க்கையை மாத்தலாம். Choose wisely. Number 3, மற்றவர்கள் சொல்வதை கவனித்தல். The power of listening. ஒரு நல்ல பேச்சாளராக இருப்பதை விட ஒரு நல்ல கேட்பாளராக இருப்பது தான் மிக முக்கியம். நீங்க மற்றவங்க சொல்றது ஃபுல் அட்டென்ஷனோட கேட்கும் போது அவங்களுக்கு நீங்க ரொம்ப ஸ்பெஷலான பர்சனா தெரிவிங்க. யாவரும் கேட்கறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் இருக்க கடவர். அதனாலதான் ஜீசஸ் நமக்கு 2 காதுகளையும் ஒரு வாயையும் கொடுத்திருக்காரு. நீங்க கடைசியா எப்போது ஒருத்தரோட பேச்ச குறுக்கிடாம முழுமையா கேட்டீங்க? நம்பர் 4, விமர்சனங்களை தவிர்த்தல் மற்றும் மன்னிப்பு. மற்றவங்களோட குறைகளை சுட்டி காட்டுவது அவங்கள பகைவனாக்கும். ஒருத்தரை திருத்த விரும்பினா முதல்ல உங்க குறைய சொல்லிட்டு பின்னாடி சாஃப்டா அட்வைஸ் பண்ணுங்க. நீ உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? பைபிள் இப்படியா சொல்லுது. மற்றவங்களை ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஒருவேளை தகராறு ஏற்பட்டா பைபிள் சொல்வது போல சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னால உங்களுடைய கோபம் தனிய கடவுது. பிறரை உற்சாகப்படுத்தல் மற்றும் அவர்களின் உயர்வை அங்கீகரித்தல். பீப்புள் தங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்களோ அதன்படியே அவங்க செயல்படுவாங்க. நீங்க ஒருவரை திறமையானவர்னு நம்பி சொன்னா அவங்க அந்த நம்பிக்கையை காப்பாத்த கடினமா உழைப்பாங்க. அதாவது ஒருவருக்கு ஒரு நல்ல பேரை கொடுத்து பாருங்க, அவங்க அதற்கேற்ப மாறுவாங்க. ஏசு சீமோனுக்கு கண்மலை அப்படிங்கிற ஒரு இமேஜ் கொடுத்தாரு. சீமோன் அதை நிஜமாக்கினாரு. மற்றவர்கள் கிட்ட இருக்க குறைகளை பார்க்காம அவங்க கிட்ட இருக்கிற சாத்தியக்கூறுகளை அங்கீகரிங்க. உற்சாகமுள்ள இருதயம் நல்ல மருந்து, முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். நீங்க மத்தவங்களை உற்சாகப்படுத்தும் ஒரு வார்த்தை அவங்களோட வாழ்வையை மாற்றும் மருந்தாக அமையலாம். மனித உறவு அப்படிங்கிறது ஒரு மேஜிக் இல்ல, அது ஒரு ஒழுக்கம். பைபிள் சொல்ற மாதிரி அதே அன்பையும் பொறுமையும் நம்ம அன்றாட வாழ்வுல கடைபிடிச்சா குடும்பத்திலயும் சரி அலுவலகத்திலயும் சரி நாம ஒரு வெற்றியாளராக இருக்கலாம். இந்த வீடியோவோட நோக்கம் என்ன தெரியுமா? மற்றவங்களை கனப்படுத்துங்க, உண்மையா பாராட்டுங்க, கவனமா கேளுங்க, அன்புடன் மன்னியுங்க.
சமாதானம் பண்ணுகிறவங்க பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். உங்க உறவுகள்ல நீங்க சந்திச்ச சவால்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.